உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இவங்க வேற இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்குற மாதிரியான சில சம்பவங்கள் நடந்திருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையவே அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் யார்? போற வரவங்க இல்லை, எங்க ரோட்டில் ஒரு முக்கியமான உலக தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது தான் வேதனையினுடைய உச்சம். இன்னொரு புறம் பனிக்கட்டியால் அடியுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நான் எந்த நாட்டை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக செய்திகளை ஃபாலோ பண்ணுறவங்க அமெரிக்காவில் ஸ்டோம் பனி புயலால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவை பற்றிய விடயங்களை நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் 1,00,000 பேருக்கு மேலேயே பார்த்துருக்கீங்க. அந்த பயணம் யாருக்கும் இடையிலன்னு தானே கேட்குறீங்க. இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில யூடியூப்பில் ஒரு வார்த்தை ஒன்று போட்டேன், இந்தியா ட்ரேடு வித்து யூரோப் அப்படின்னு. அந்த வார்த்தையவே ஏற்றுக்கல. பட் இனிமேல் வரக்கூடிய எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இல்லை ட்ரேட் ரிலேட்டடான எக்கனாமிஸ்ட்டும் அந்த வார்த்தையை உச்சரிக்க தான் போகிறாங்க. அதற்கு முன்னோட்டமாக தான் நம்ம சில விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் ஃபர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. லண்டன் இப்போது மினசோட்டாவுடன் இணைந்திருக்கிறது அப்படின்னு. உலகத்துல வேற எந்த நாட்டில் பஞ்சாயத்து அப்படின்னாலும் லண்டன்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அது லண்டனுக்கே இருக்கக்கூடிய சாபமா வரமான்னு தெரியல. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அந்த நாட்டில் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறுது. அலெக்ஸ் பிரிட்டி அப்படிங்கிற நபர், இந்த நபர் ஐஸ் இமிகிரேஷன் அது தொடர்பான போராட்டங்களில் அமைதியான முறையில் ஈடுபட்டார். ஆனால் அவரை அமெரிக்க போலீஸார் சுட்டு கொண்டுட்டாங்க. அவருக்கு நியாயம் கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பெரிய பனிப்புயலே இருக்குது அமெரிக்காவில். அதையும் கடந்து அமைதியான முறையில் அவருடைய பேரை உச்சரித்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களையும் காவல்துறை அடிக்கிறாங்க. இந்த செய்தி அமெரிக்காவை கடந்து லண்டன் வரைக்கும் பரவுது, ஆஸ்திரேலியா வரைக்கும் பரவுது. உலகின் பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரிட்டி அப்படிங்கிற நபருக்காக போராட்ட களத்தில் குதிக்கிறாங்க. ட்ராபல்கர் அப்படிங்கிற சதுக்கமே முழுவதுமாக நிரம்பியிருக்கு லண்டன் தெருக்கள்ல. அரசு வன்முறை கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கும்போது உலகம் அதை கவனிக்கிறது அப்படிங்கிறத ட்ரம்ப் உணராமல் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. ஒற்றுமை எல்லைகளை தாண்டி நிற்பதாக நம்ம கருத்து தெரிவிக்கிறோம். ஆனால் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்வாதிகாரியான ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்படுவாரா தெரியல. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ ஐநா என்ன சொல்கிறது என்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஐநா என்பது ஒரு ஊழல் நிறைந்த பேரழிவு அமைப்பு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முக்காவாசி பேர் இவங்களால போஸ்டிங்க்கு போய் நிர்பந்திக்கப்பட்ட நபர்கள் தான். திடுதுப்புன்னு ஐநா மீது இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா பிஓபி, அதாவது நீங்கள் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் காசாவில் ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கி $9 ட்ரில்லியன் மதிப்பிலான அப்படியே பணத்தை கொண்டு வந்து கொட்டுங்க, நிரந்தர உறுப்பினர் ஆகுங்கன்னு உலக நாடுகளுக்கு கோரிக்கை வச்சார்ல ட்ரம்ப்பு. அப்போ இவர் அப்படித்தானே பேசுவார், அவருடைய தளபதி. அப்போ ஐநா சபையவே கலைப்பதற்கான வேலையை இப்போ ஜூஸுக்காக அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறது. இந்த கண்டென்ட்ல கோர் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா, இது ஐநா சபை அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்காகவே இல்லாமல் கருப்பர்களுக்காக அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு மறைமுகமாக அவர் குற்றம் சாட்டுறாரு. ஐநா சபைங்கிறது உலகத்தினுடைய அமைதிக்காக உருவாக்கப்பட்டது தான். அந்த பாயிண்டை மார்க் ரூபியோவுக்கு புரியலைங்கிறது தான் வேதனையான விஷயம். இந்த விஷயத்தில் ரூபியோவோடு நீங்கள் உறுதியாக உடன்படுகிறீர்களா அப்படிங்கிறத நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கேள்வியாக விட்டுறலாம். ஐக்கிய நாடுகள் சபையை கலைப்பதற்கான வேலையை அமெரிக்கா செய்யுது அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஆதரிப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 196 நாடுகள் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பை உடைக்கிறாங்க அமெரிக்கா. வேணுங்கும் போது வச்சுக்கிறதும் வேணாங்கும் போது தூக்கி எறிகிறதும் அமெரிக்காவினுடைய வாடிக்கையாக இருப்பது இந்த உலகத்திற்கு நன்மை பயக்குமா? நீங்க சொல்லுங்க. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுடைய அடக்குமுறையை கண்டிக்கக்கூடிய தீர்மானத்தை ஈரான் நிராகரிக்கிறது.
எப்படி தொடர்ச்சியாக நீங்கள் ஈரானில் போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டாங்கங்கிறது செய்தி. இந்த செய்தியை அப்படியே மையமாக வச்சுக்கிட்டு ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுறாங்கன்னா, மனித உரிமை கவுன்சில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வராங்க அமெரிக்காவினுடைய வலியுறுத்தலின் பேரில். அதுக்கு இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கலை. என்ன பண்ணுறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஓட் பண்ணுறாங்க. அதாவது ஈரானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் இஸ்லாமிய குடியரசு போராட்டக்காரர்களை படுகொலை செய்ததை அரசியல் ரீதியாக உந்துதல் பெற்றது மற்றும் சமநிலையற்றது அப்படிங்கிறத கண்டிக்கக்கூடிய ஐநாவின் மனித உரிமைகள் கவுன்சிலுடைய தீர்மானம் இருக்குல்ல, அதை நிராகரிச்சாருங்கிறது தான் செய்தி. இப்போ இந்தியா யாருக்கு சப்போர்ட் அளிக்கிறாங்கன்னா, அந்த தீர்மானத்தை தேவையற்றது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு இந்தியா சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்காவில் கடுமையான பனி புயலாம்ல, அதை பற்றிய காட்சிகள் இருக்கான்னு பார்த்தா தேடி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தேசத்துலையும் மரங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு படுது. தரையில மனிதர்களே நடமாட்டமே இல்லை. முழுக்க முழுக்க கார்லாம் ஃபுல்லாக புதஞ்சிருச்சு. 2 நாட்களுக்கு முன்னாடி நான் பார்த்தப்போ இந்த காரை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை இல்லை அந்த ரோடை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையாவது நடத்துனாங்க. இப்போது அந்த கார் போனால் போயிட்டு போகுது, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் இறந்து போனால் இறந்துட்டு போகிறாங்க. நம்ம அடுத்த வேலையை பார்த்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் முடங்கிடுவோம். வீட்டினுடைய டோர் இருக்குல்ல, அந்த டோர்லையும் பனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்த்தி இருக்கு. டோரை திறக்க முடியாத அளவிற்கு பனி போர்த்தப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க. டெலிவரி பாய் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்தால் கூட அங்கே கதவை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. கம்ப்ளீட்டாக டோரே லாக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த பனி ஒட்டுமொத்த வீட்டையும் உடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகளோடு போர் புரிவதற்கும் மற்ற நாடுகளை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? மக்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்க. அமெரிக்க பனிப்புயலில் ஆயிரக்கணக்கானோர் மின்சாரமின்றி குளிரில் நடுங்கிறதுனால 30 பேர் வந்து உயிரிழந்ததா லேட்டஸ்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். உலகத்தில் பனியால் 30 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுவும் அமெரிக்காவில். ஆர்கன்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ் 2100 கிலோமீட்டர் பரப்பளவில் 1 அடிக்கு மேலே உறைந்திருந்த பனி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போது போக்குவரத்து முடங்கி இருக்கு, விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, பரவலாக பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டிருக்கு. இதுதான் நியூயார்க்கில் இருந்து அமெரிக்காவினுடைய 50 மாகாணங்கள்லையும் இருக்கக்கூடிய நிலை. இதில் 25 மாகாணங்களுக்கு என்ன கடுமையான எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க, அவசர நிலை பிரகடனம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் ஆகி ரஷ்யா பக்கம் போய் அவங்க சைடில் என்ன செய்தி இருக்குன்னு பார்க்கும்போது, ரஷ்யாவினுடைய ஆர்டிக் இராணுவ மையங்களில் முர்மான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே இருந்து அமெரிக்க கடற்படையினுடைய இருக்கு பாருங்க B-8A பொசைடான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவு விமானம். இந்த உளவு விமானத்தால் நீர்மூழ்கி கப்பல் பூமிக்கு அடியில், அதாவது தண்ணி இருக்குல்ல கடல் பரப்பு, அதுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பல் இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிடும். கிரீன்லாந்து நேட்டோ ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த ஆர்டிக் பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய போட்டியில் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் கண்டறியக்கூடிய சோதனையும் இந்த பொசைடன் அப்படிங்கிற அந்த ஃப்ளைட் வந்து வெற்றிகரமாக செஞ்சிருக்கு. பட் இதை ஏன் ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணாமல் விட்டாங்க? தன்னுடைய எல்லைக்குள்ள அமெரிக்காவினுடைய விமானங்கள் வந்து போகிறதுக்கு எதற்காக ரஷ்யா அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற கொஸ்டின் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஒன்றுமே புரியல. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்களா அப்படிங்கிற கொஸ்டின். அப்போது உக்ரைனை முடிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த செய்தியை சொல்லிட்டு தான் நம்ம அந்த செய்திக்கு போகவே முடியும். சர்வதேச கடற்பரப்பில் நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கையில் அமெரிக்க படைகள் மரினாரோ, அதாவது பெல்லா 1 அப்படின்பாங்கல்ல, அந்த ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கப்பலை யார் கைப்பற்றிட்டு போயிட்டா? அமெரிக்கா கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. இது எங்கிருந்து புறப்பட்டுச்சு? வெனிசுலாவிலிருந்து புறப்பட்டுச்சு. வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை சோனிக் வெப்பன் மூலியமாக அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவருக்கு என்ன நிலைமைங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாத, அவரை மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யா பெல்லா கப்பலை மறக்கலை, அதை கைப்பற்றுவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கப்பல் பணியாளர்களை உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அந்த கப்பலில் சில வேலைகள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு அமெரிக்கா கிட்ட இப்போ தூது போயிருக்காங்க ரஷ்யா. சர்வதேச சட்ட மீறல் அப்படின்னு ரஷ்யா அமெரிக்காவுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. புட்டின் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரஷ்யாவினுடைய கப்பல் ஹைஜாக் செய்யப்பட்டதில்ல,
அதை மீட்கிறதுக்கு தன்னுடைய ஓர்சனிக் ஆயுதத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஓர்சனிக் பற்றி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவிலான ஒரு ஐசிபிஎம், கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை, 15,000 கிலோமீட்டரையும் தாண்டி பயணம் செய்து எதிரிகளின் இலக்கை தாக்க வல்லது. அப்படிப்பட்ட ஒன்றை இந்த பெல்லா 1 கப்பலுக்காக அவர் ஏவுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி ரஷ்யாவினுடைய ஸ்புட்னிக்ல இருந்து செய்தி கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய நிகழ்வை ரஷ்யா நடத்தி காட்டுமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையின் மூலியமாக தான் அவங்க சரி செய்வாங்களே தவிர ஓர்சனிக் ஆயுதத்தை இந்த கப்பலுக்காக பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ட்ரம்ப் அவர் வரி விதிக்கிறதுனால உலகத்தில் நன்மை நடந்திருக்கு அப்படின்னா அது இந்தியாவுக்கு மட்டும்தான். எப்படி அப்படின்னா, மோடி அவர்கள் இப்போ யாரோட டைப் பண்ணிருக்காங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட ஹெட்டாக இருக்கக்கூடிய உர்சுலா அவர்கள் குடியரசு தின அன்னைக்கு இங்கே வந்தாங்க, இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுவரைக்கும் ஒரு குடியரசு தின விழாவில் யூரோப்பிய தலைவர் ஒருத்தவங்க நேரடியாக வந்து கலந்துக்கிட்டது இதான் முதல் முறை, அதுவும் இந்தியாவில். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதுவும் ட்ரம்ப் விதித்த வரியால். இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். நேற்று தான் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற செய்தி. உலகத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25%, உலக வர்த்தகத்தில் 1/3 இப்போ இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய டைஅப்னால ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இவங்க விதைச்சிருக்காங்க. சரி, இந்தியா விரைவிலேயே உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக மாறப்போகிறது. எப்போ யூரோப்போட டைஅப் பண்ணதுனால. கொள்ளளவு 260 மில்லியன் டன்னிலிருந்து 300 மில்லியன் டன்னாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாக மோடி அவர்கள் உர்சுலா அவர்களோடு நடந்த மீட்டிங்க்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் நடத்த மாட்டார், பட் மேடையில் பேசுவார். அதை செய்தியாளர்கள் கேப்சர் பண்ணி செய்தியை உலகத்துக்கு கொடுப்பாங்க. என்னமோ தெரியல, அவருக்கு செய்தியாளர்களை பார்த்தா ஒரு கொஞ்சம் பயம் போல. சரி, இப்போ மம்தானி நியூயார்க் சிட்டியினுடைய மேயர், அவரும் இந்த பனிக்கட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் அவரும் ஒருத்தர் தான். ஏன்னா அவரும் நியூயார்க் சிட்டியினுடைய ஒன் ஆஃப் த குடிமகன் தானே. இப்போது 180 நாட்கள் வந்து ஸ்கூல் வைக்கணுங்கிறது ரூலு. இவ்வளவு பனிபடர்ந்த இடமாக இருக்குது, ஸ்கூல் வச்சுருக்காங்கன்னா எப்படி பசங்க போவாங்க? இதை ஏன் நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் யோசிக்கலை அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. நெட்டிசன்கள் எல்லாமே மம்தானியை போட்டு வறுத்தெடுக்கக்கூடிய காட்சிகள். நடக்கவே முடியல, இதில் எப்படி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதுன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் யோசிப்பாங்கல்ல, அதுவும் நியூயார்க்கில். அப்போ மம்தானி சொல்கிறாரு, இது இவ்வளவு பெரிய புயலாக பனி புயலாக மாறும்னு நான் எதிர்பார்க்கல, பட் ரூல் வந்து என்ன அப்படின்னா டைரக்டாக இவ்வளவு நாள் ஸ்கூல் வைக்கணும்னு இருக்கு, அதனால தான் நான் லீவ் விடாமல் இருந்தேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பனி அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இவருடைய அறிவிப்புக்கு முன்னாடியே ஒரு கேள்வியாகவும் கேட்குறாங்க. அப்போது அதிகமான அளவில் பனி வந்துச்சுன்னா என் முகத்தில் தூக்கி அதை எறிங்க, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னார். இப்போது அதை ட்ரோல் மெட்டீரியலாக எடுத்து மக்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மம்தானி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பனி விடுமுறை அப்படிங்கிறது, அதாவது ஸ்டோம் வந்து அதிக அளவில் வந்துருச்சு, ரைட்டா? ஸ்னோ ஸ்டோம். மாணவர்கள் என்னையுடைய முகத்தில் வந்து பனிக்கட்டியால் எரிஞ்சு தாக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல மனிதர் இல்லை? ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் இப்படி ஒரு ஜோக்கை ரசிக்கிறதுக்கு கூட தெரியாதவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் வேறு, இவர் வளர்க்கப்பட்ட விதம் வேறு, இவர் படித்த வரலாறுகள் வேறு. சரி, எது எப்படியோ ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காண்பிச்சிருக்கேன். இதுதான் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யாவில் தொடங்கி இப்போது நியூயார்க் சிட்டி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்ததாக ஈரானை பற்றிய ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.